மாதிரி சொன்னால் திருமாவளவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு தலைவர். அவரை 2-3 தடவை நான் வந்து அவங்களுடைய இடத்துல நானும் எங்கள் அக்கா பெரிய அக்காவும் போய் அவர் தம்பி பார்த்துருக்குறோம். அதனால் இது ஒரு வாய்ப்பா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறக்காக வேண்டி உங்கள் எல்லாரையும் பார்த்து உங்களுடைய ஏரியா உங்கள் சூழ்நிலை உங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐயாவுடைய இதழையும் பங்கெடுத்துட்டு போகலாங்கிற ஒரு ஆவலில் தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். அப்புறம் வந்து ஒற்றுமையாக இருக்க சொல்கிறேன். எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். வந்து பல்லர் என்றோ பறையர் என்றோ அருந்ததியர் என்றோ அதெல்லாம் இருக்கவே கூடாது, என்றைக்குமே இருக்கக்கூடாது. வந்து ஒரே ஒற்றுமையாக இருக்கணும். தாழ்த்தப்பட்ட நம்ம பட்டியல் இனத்துக்காரனா எல்லாம் இருக்கணும். நம்ம 3 பேர் வந்து ஒற்றுமையாக இருந்தோன்னா நம்ம நாடே நம்ம கையில் வந்துடும். அது ஏன் நினைக்க மாட்டேங்க என்னங்கிறதே ஒன்றும் புரிய மாட்டேது. ஏன் இவ்வளவு விழிப்புணர்வுகள் எவ்வளவோ தலைவர்கள் ஏற்படுத்தினாலுமே அது மக்கள் புரிஞ்சுக்கிற சூழ்நிலையில இல்லை. நல்லா புரிஞ்சுக்கிறங்க, எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கணும். வந்து நம்மளுடைய இந்த தியாகியினுடைய மணிமண்டபம் வைக்கணும், அவருக்கு வந்து அரசு ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து சட்டமன்றத்தில் குரல் என்பது தம்பி திருமாவளவனுடைய அவங்க தான் வந்து அவங்களுடைய தம்பி தான் வந்து அது ரொம்ப வந்து சந்தோஷம். அவர் தான் பேசினார் முதல்ல, வேறு யாருமே பேச கிடையாது. அதுக்காக தம்பிக்கு வந்து எவ்வளோ காலம் ஆயிடுச்சு. அதுக்கு இப்போ நான் நன்றி சொல்லிக்கிறேன். வந்து